வணக்கம் நண்பர்களே, உங்கள் தகவல் மிரர் சேனலுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, இது இதுக்கு முன்ன நம்ம இந்தியாவோட ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனைன்னா நம்ம இந்தியா மேலே குண்டு போடுறது, இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பாகிஸ்தான் இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்காங்க அவங்களுடைய மக்கள் மேலேயே. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் 2 மாதத்துக்கு முன்னே பெல்காம் அட்டாக்கால் இந்தியா கிட்ட நிறைய அடி வாங்குச்சு. அது 2-3 நாளாக போர் பதற்றத்தால் கண்டினியூவாக அட்டாக் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் மிசைல் அடிக்கிறதும் ட்ரோன் அட்டாக் அது இது நடந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக பாகிஸ்தான் என்ன பண்ணிடுச்சு, எங்களால் முடியாது, அங்கே அட்டாக் ஆயிடுச்சு, நியூக்ளியர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டாங்க. அதனால் ஒரு 3 நாளில் நம்ம இந்தியா போரை நிறுத்திட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து போக போக இப்போ பாகிஸ்தான் புதுசாக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தானுக்குள்ளேயே அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை. பலுஜிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, அவங்க நாட்டுக்குள்ள அவங்க எப்படி எங்கள் நாடு தனியாக வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடுறாங்களோ, அதே மாதிரி அவங்க நாட்டுக்குள்ள இன்னொரு இடத்துலையும் அவங்க அந்த மாதிரி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேர் தான் ஹைபர் பக்துக்வா அப்படின்ற இடத்துல. அவங்க ஒரு தனி ரிலிஜியன் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு மதம், சரிங்களா. அந்த இடம் ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் நிறைய டூரிஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் போகிற இடம். அது ஒரு அருமையான மலைப்பகுதி. அந்த இடத்துல தான் பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டோட ஏர்கிராஃப்டை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பாகிஸ்தானில் இருக்க பலுஜிஸ்தான் எப்படி என்னுடைய ஏரியாவுக்குள்ள எந்த ஒரு ஸ்பெஷலிட்டியும் கிடைக்கிறதில்ல. இங்கேருந்து கனிம வளங்களை நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க, செய்கிறாங்க, நிறைய பணம் வருது. ஆனால் பலுஜிஸ்தானுடைய மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க, கைபர் பக்துக்வா பாகிஸ்தானில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற மக்கள் அதே மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் சரியில்லை, இவங்க இங்கே இருக்க கனிம வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய இனத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களை பின்தங்கி வச்சுருக்காங்க, பின்னாடியே வச்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தானோட இருக்க மாட்டோம், எங்களை தனி நாடாக அங்கீகரிங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அட்டாக்காக நடத்திட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன அட்டாக்காக நடத்திட்டு இருந்தாங்க. அதை பாகிஸ்தான் ராணுவம் எதுவும் கண்டுக்கல. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம தான் பாகிஸ்தான் ராணுவம், நம்ம ராணுவம் தான் இங்கே ஆட்சி பண்ணுது அப்படின்னு அமைதியாகவே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சின்ன சின்ன அட்டாக் பெரிய அட்டாக்காக மாறி இருக்கு. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் மக்கள் மீதியே பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணிடுச்சு, அவங்க ஏர்கிராஃப்டை வச்சு சைனாவோட ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ் மிசைல்ஸ் வெப்பன்ஸ் அதெல்லாம் வச்சு, பாகிஸ்தானோட மோஸ்ட் அட்வான்ஸ் வெப்பன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்ல நிறைய பாகிஸ்தானிய மக்கள், சரிங்களா, நிறைய பாகிஸ்தானிய மக்கள், குழந்தைகள், நிறைய பேர் அங்கே காயமடைஞ்சிருக்காங்க, உயிரிழந்துக்கிறாங்க, டெத் ஆயிட்டாங்க. அங்கே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ பாகிஸ்தான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்றது நீங்கள் கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.